இந்த ஆலயத்துக்கு வந்து கொடுத்து கொண்டு அப்படி நம்ம ஆலயத்திலே இப்படி ஒரு அர்த்தமண்டலங்களை வந்து எடுத்து புதிய அர்த்தமண்டலம் மாற்றி இருக்கிறதுனாலே அதற்குள்ளே என்ன நடந்தது என்று நமக்கு எல்லாம் அதிர்ச்சியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் பரிகாரமாகத்தான் இந்த சாந்தி ஹோமங்கள் வந்து நம்ம செய்யணும். அதாவது என்ன சொன்னாக்கா, பொதுவாக வந்து சுவாமிக்கு வந்து எந்திரங்கள் வந்து வைத்து அதன் மேலே பிம்பத்தை வைத்து அர்த்தமண்டலம் சாப்பிட்றாங்க. ஏக சாப்பிட்றாங்க சொன்னாக்கா, அந்த பட்டி அந்த ஆலயத்திலே நிலைநிறுத்தி அந்த பிம்பத்தில இருந்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வந்து அல்பாலிக்க வேண்டும் என்றதுக்காக தான் அதை செய்வது. இப்பொழுது நமக்கு வந்து அந்த சாமிக்கடியிலே எந்திரங்கள் இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்வி. அது நமக்கு வந்து ஏன் சொன்னாக்கா, பொதுவாக ஒரு சிலையை வந்து நீக்கி நம்ம பார்ப்பது என்று வந்து ஒரு பெரிய ஒரு சர்வசாதாரணமாக நம்ம செய்ய முடியாத காட்சி. ஏனென்றால் ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யும் பொழுதுதான் அந்த சூடியும் அந்த பிம்பத்தை வந்து நகர்த்துவாங்க. அதன் பிறகு வந்து அந்த சிலையை வந்து நவுத்தவே கூடாது. அது நவுத்தினாலே பெரிய பெரிய பாவம் அதுதான். அப்படி இருக்கின்றதுனாலே நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதுனால நம்ம இப்ப அதை எடுத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைனாலே இந்த அஸ்திர தேவதைகளை பூஜை பண்ணி அந்த அஸ்திர தேவதைகள் அந்த ஆலயத்திலே இருக்கின்ற தெய்வத்தோட அருளை வந்து அது அந்த அஸ்திர தேவதைகள் வந்து கொடுக்கக்கூடிய பவர்கள். அந்த அம்மன் வந்து அந்த ஆலயத்துக்கு என்ன பவர் கொடுக்கின்றார்களோ இந்த அஸ்திர தேவதை அந்த ஆலய அடுத்து கும்பாபிஷேகம் நடைபெறும் வரைக்கும் இந்த 4 திக்கில் இந்த அஸ்திர தேவதைகள் இருந்து அந்த ஆலயத்திலே வந்து வழிபடுகின்ற அனைவர்களுக்கு இந்த அஸ்திர தேவதைகள் அந்த அம்மன் என்ன அருள் கொடுக்கின்றாரோ அந்த அருள் வந்து இந்த அஸ்திர தேவதைகள் வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இதை வந்து சாந்தி ஹோமம் என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, ஏன்னா அந்த மூலஸ்தானத்தில் நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றதுனாலே நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைனாலே அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன சொன்னாக்க இந்த அஸ்திர தேவதை அந்த அம்மன் கொடுக்கின்றார்கள். இந்த அஸ்திர தேவதைகள் அதுக்காக இந்த 4 திக்களும் இருக்கின்ற அந்த தேவதைகள் வந்து சாந்தி ஹோமங்கள் பண்ணி அடுத்து இந்த ஆலய கும்பாபிஷேகம் வரும் வரைக்கும் அந்த ஆலயத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு வந்து அன்னை என்ன அருள் கொடுக்கின்றாலும் இந்த அஸ்திர தேவதை கொடுக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த சாந்தி ஹோமங்கள் வந்து நம்ம பண்ணு. அடுத்ததாக சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தால் எல்லோரும் கூடி ஒரு முடிவு எடுத்து உடனே வந்து கும்பாபிஷேகம் செய்வாங்க. கும்பாபிஷேகம் செய்வது வந்து ஒரு சர்வ சாதாரண காரியம் அல்ல. அது வந்து 1000 2000 வெள்ளிக்குள் நம்ம செய்ய முடியும். வந்து ஆயிரக்கணக்கில் ஓடுறதுனால பொதுவாக வந்து இந்த மாதிரி சாந்தி ஹோமங்கள் வந்து செய்வாங்க. அப்படி இருக்கின்றதுனாலே இந்த ஆலயத்தில் இந்த சாந்தி ஹோமங்கள் செய்து அந்த அம்பாளோட கொடுக்கின்ற அந்த சக்திகள் இந்த அப்புறதேவர்கள் வந்து அடுத்து கும்பாபிஷேகம் கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த அப்புறதேவ பூஜை இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதே சமயத்தில் அம்பாளோட எந்திரம் அங்கே இல்லைன்னாலும் அந்த அம்பாள் அங்கே குடி இருந்து நமக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்றதுக்காக அந்த அம்பாளை வேண்டி அம்பாளுக்கு வந்து மூலமந்திர ஜப ஹோமங்களும் இப்போ நடைபெற இருக்கின்றது. அதனாலே பக்தர்கள் அனைவரும் இந்த அமைதியாக இருந்து இந்த பூஜையில் கலந்து நல்ல பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். पुत्राजिने ओम क्लुप्केः ओम एतमातेः ओम एकादशाः दृष्टोः ओम साः अस्सां देः शुक्रापात्रकादितायाः नक्षत्रतायाः उभयोगानुपकरण ईवाङ्कुलान्तरतायाः ओम साः इति दीवानस्याः सर्वस्य मासान्तिञ्जाडि पूजन्जाडि पूजाकर्माजगदशये आगे भाई मार के ये बात तो बेटा हम बहुत सुनना है सुनना कुछ बात रो रहे थे